ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக குயிக்காக எப்படி ஒரு ஃபிஷ் ஃப்ரை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரைஸ் செய்யறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கோலா மீன் எடுத்திருக்கோம். ஸோ மீன் அழகாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தலையோடையும் சேர்த்தும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தலை இல்லாமல் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இந்த கோலா மீன் பார்த்தீங்கன்னா முள் இல்லாமல் அழகாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்றதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இதை நம்ம செய்யறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா காரத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. ஸோ மஞ்சப்பொடி பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நல்லாயிருக்கும். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை என்ன பண்ணிக்கோங்க, நல்லா பேஸ்ட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா மீனில் ஒட்டி இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அழகாக பிசைஞ்சு சாந்தா வச்சுக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு அந்த மசாலா அந்த மீனோட மிக்ஸ் ஆகி நல்லா ஊறுதோ, ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுப்பில் வானலை வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம அழகாக பைண்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மீனை ஒன்று அழகாக தனியாக இந்த எண்ணெயில் எடுத்து போடுங்க. ஸோ ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. நல்லா அழகாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா சூப்பராக எடுத்து சர்வ் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டான நம்மளுடைய கோலா மீன் ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்யறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக பிகினர்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மஸ்ட் இதே மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் வரக்கூடிய பெல் சிம்பலை டச் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்போ தான் நம்ம போடக்கூடிய சூப்பரான ஃபுட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ரொம்ப உங்களுக்கு டேஸ்டான ஃபுட் வீடியோஸ் எல்லாம் உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்ப்பா.